வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீத்தாப்பழத்தோட 5 அற்புதமான மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். வெளியே கரடு முரடான தோற்றம், ஆனால் உள்ளே இருக்கிற இனிப்பு நிறைந்த வெள்ளை சதை பகுதி, ஒரு முறை சாப்பிட்டா மீண்டும் மீண்டும் சாப்பிட தோன்றும் அற்புதமான பழம் எது தெரியுமா? அதுதான் சீத்தாப்பழம். பலருக்கும் மிகவும் பிடித்த இந்த பழம் சுவைக்காக மட்டுமல்ல, சத்துக்களாலும் நிறைந்திருக்குது. வாங்க சீத்தாப்பழத்தோட அசத்தலான நன்மைகளை இப்போ பார்க்கலாம். சீத்தாப்பழம் இயற்கையாகவே இனிப்பான ஒரு பழம். இதில் விட்டமின் சி, விட்டமின் B6, பொட்டாசியம், மெக்னீசியம், நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்குது. இந்த சீத்தாப்பழத்தோட முக்கியமான பயன்களில் முதலாக பார்க்க போகிறது என்னென்னா, உடலுக்கு உடனடி சக்தி தரும் பழம் இந்த சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தில் இயற்கை சர்க்கரை இருக்கிறதுனால உடலுக்கு விரைவாக சக்தி கிடைக்க உதவுது. அதனால் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் இந்த பழத்தை விரும்பி சாப்பிட்றாங்க. இதை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு எனர்ஜி உடனே கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது, முக்கியமாக இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பயன்படுது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உடலின் இயற்கையான பாதுகாப்பு அமைப்பை அதிகரிக்க உதவுது. இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடிக்கடி சீத்தாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அடுத்து மூன்றாவது, செரிமானத்துக்கு உதவும். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குடல் இயக்கத்தை சீராக வைத்திருக்கிறதுக்கும் செரிமான ஆரோக்கியத்திற்கு ஆதரவாகவும் இந்த பழம் உதவும். அடுத்து நான்காவது, இதய ஆரோக்கியத்துக்கு ஒரு சூப்பரான பழம் தான் இந்த சீத்தாப்பழம். இந்த சீத்தாப்பழத்தில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் அதிகமாக இருக்குது. உடலின் இயல்பான செயல்பாடுகளுக்கும் இதய ஆரோக்கியத்துக்கும் இந்த சத்துக்கள் தேவை. அடுத்து ஐந்தாவது, உடல் எடை குறைவாக இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல சத்தான உணவு. அடுத்து ஐந்தாவது பார்த்தீங்கன்னா, உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சத்தான உணவு தான் இந்த சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தில் கலோரியும் ஊட்டச்சத்துக்களும் இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான சக்தி மற்றும் சத்துக்களை வழங்க உதவுது. சீத்தாப்பழத்தை எப்படி சாப்பிட்லாம்னு கேட்டிங்கன்னா, பழுத்த சீத்தாப்பழத்தை நேரடியாக அப்படியே பறித்து சாப்பிட்லாம், அல்லது விதைகளை நீக்கிவிட்டு மில்க் ஷேக், ஜூஸ் அல்லது பல சேலட் போன்ற வடிவங்கள்லையும் பயன்படுத்தலாம். நண்பர்களே, வெளியே சாதாரணமாக தோன்றினாலும் உள்ள சுவையும் சத்தும் நிறைந்த இயற்கையின் இனிப்பான பரிசு தான் சீத்தாப்பழம். சீசன் கிடைக்கும் போது அளவோடு சாப்பிட்டு அதன் சுவையையும் சத்துக்களையும் அனுபவிங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. ஆரோக்கியமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.